எக்ஸல் பேசிக் நேவிகேஷன். ஸோ நேவிகேட் பண்ணணும்னா ஒரு செல்லுக்கு நம்ம வந்து அந்த கர்சரை மூவ் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து A1ல் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போல்டு லைன் இருக்கும். ஸோ இதை நம்ம வேறு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த செல்லுக்கு வேணுமோ அந்த செல்லுக்கு நம்ம போய் கிளிக் பண்ணோம்னா அங்கே வந்துடும். இது மவுஸ் வச்சு. ஸோ இது வந்து நமக்கு கீபோர்டில் பண்ணணும் அப்படின்னா ஆரோ கீஸ் யூஸ் பண்ணலாம். ஆரோ கீஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆரோ கீ அமுத்துறீங்களோ அந்த டைரெக்ஷனில் அது மூவ் ஆகும். லெஃப்ட் அமுத்துறீங்கன்னா லெஃப்ட் மூவ் ஆகும், டாப் அமுத்துறீங்கன்னா டாப் மூவ் ஆகும், ரைட் அமுத்துறீங்கன்னா ரைட் மூவ் ஆகும், பாட்டம் அமுத்துறீங்கன்னா பாட்டம் மூவ் ஆகும். ஸோ இது வந்து பேசிக் நேவிகேஷன். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த லிஸ்ட்டில் நீங்கள் லாஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று இந்த ஆரோ கீயை ரிப்பீட்டடாக ப்ரெஸ் பண்ணலாம், இல்லை அமுத்தி பிடிச்சிக்கலாம். பட் அதுக்கு வந்து டைம் ஆகும், அக்யூரேட்டாகவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் அமுத்தி டவுனர் கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பாட்டம் மோஸ்ட் டேட்டாக்கு போயிடும். இது கீழே எதுவும் டேட்டா கிடையாது. ஸோ இப்படி இருந்து நம்ம டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஈஸியாக தட்ஸ் ஒன் கிளிக்கில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிடலாம். இதே மவுஸை யூஸ் பண்ணி பண்ணாலும் நமக்கு வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவும் ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த இதை வச்சு கொண்டு வந்து மேலே வரணும். இதை விட உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஆரோ கீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாட்டம்லேருந்து கண்ட்ரோல் ப்ளஸ் அப் அமுத்துனீங்கன்னா அது மேலே வந்துடும். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் ரைட் அமுத்துனீங்கன்னா அது ரைட் மோஸ்ட்டுக்கு போயிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் அமுத்துனீங்கன்னா அது லெஃப்ட் மோஸ்ட் இருக்கிற செல்லுக்கு போயிடும். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ இது வந்து லெஃப்ட் மோஸ்ட்னா எங்கே லெஃப்ட் மோஸ்ட், அதாவது டேட்டா வந்து கண்டினியூஸாக இருக்கிறப்ப அந்த கண்டினியூஸாக இருக்கிற டேட்டா லெஃப்ட் மோஸ்ட்டுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இதை வந்து டெலிட் பண்ணிடுறேன்னு வைங்க. இப்போ இந்த இடத்துல A4ல் இருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ரைட் மோஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு கண்ட்ரோல் ரைட் அமுத்துனேன்னா அது எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா சி செல்லுக்கு வரும். ஏன்னா டியில் வந்து டேட்டா கிடையாது. ஸோ எது வந்து கண்டிப்பாக இந்த 3 செல் கண்டினியூஸாக இருக்குன்னா அந்த 3 செல்லோட எண்டுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் செல்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.